பேர் பூங்குடி மத்தியரசு. திருநர் ஆர்கேவ்ஸ் அப்படிங்கிறது திருநர் ஆவண திரட்டு அப்படிங்கிற ஒரு திட்டத்து மூலமாக வி டிரான்ஸ் வி ஆல்வேஸ் பீன் ஹியர், திருநர் ஆகிய நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு புகைப்பட கண்காட்சி நடத்துகிறோம். இந்த கண்காட்சி எதுக்காகனா, கிராமப்புறங்களில் இருக்க ரொம்ப முக்கியமாக தலித் மற்றும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த திருநங்கைகளுடைய அவர்களுடைய பண்பாட்டு உழைப்பை ஆவணப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அதை ஆரம்பிச்சிருக்கோம். சுமார் 3 ஆண்டுகளுக்கு மேலான ஒர்க்ஸை வந்து டாக்குமெண்ட் பண்ணதை வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்தில் சக மனிதர்களாக வாழக்கூடிய திருநர்களையும் அவர்களுடைய உழைப்பையும் வந்துட்டு மிகவும் வந்துட்டு கொச்சைப்படுத்துவதாகவும் கீழ்த்தரமாக நடத்துவதாகவும் இருக்குது. அப்படி இல்லாமல் தன்னுடைய கலை உழைப்பினாலையும் தன்னுடைய உடல் உழைப்பினாலையும் அனுதினமும் இந்த சமூகத்து கூட இந்த பாலின ரீதியாக போராடி அது மூலமாக வருமானத்தை திரட்டி தன்னுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய திருநங்கைகளை கதாநாயகிகளாக கொண்டு ஒரு எக்ஸிபிஷன் நடத்தணும் அப்படிங்கிற ஐடியாவில் தோன்றினது தான் இது. இந்த எக்ஸிபிஷனை வெறும் வந்துட்டு நாங்கள் காட்சி ஊடகமாகவோ இல்லை காட்சிப்படுத்துறதுக்காகவோ மட்டும் நாங்கள் பார்க்கல. இதை மிகப்பெரிய ஒரு அரசியலாக பார்க்குறோம். எதற்கான அரசியல்னா, பாலின சமத்துவத்துக்கான ஒரு அரசியலாக பார்க்குறோம். மனித குலத்துடைய ஒரு பண்பாட்டுக்கு இவங்களோட அர்ப்பணிப்பு ரொம்ப அதிகம், அவங்களோட கலை உழைப்பு ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் இந்த மனித குலம் தோன்றி விரிவடைந்ததற்கான ஒரு பன்மைத்துவம் இருக்கணும். வெறும் ஆண் பெண்கிற இருமைக்குள்ள அடக்க முடியாது. இந்த மனித குலம் ஒரு பன்மைத்துவம் நிறைந்த ஒன்று, ஒரு டைவர்ஸ்டான ஒன்று அப்படின்னு சொல்றதுக்காகவும் இந்த கண்காட்சியை நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஹாய், என் பேர் அக்ஷரா. நான் சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி. சென்னை வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆகுது. 4 இயர்ஸாக ஃபோட்டோகிராஃபி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து இந்த திருநர் ஆர்கைவ்ஸ் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஃபெல்லோஷிப் மூலயமா நானும் மதியம் சேர்ந்து ரூரல் டிரான்ஸ்ஃபோக் ஆர்டிஸ்ட் ஓட எக்கனாமிக் சுச்சுவேஷன், அவங்க லைவ்லிஹுட் எப்படி இருக்குங்கிறத டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபோட்டோகிராஃப்ஸில் செல்வி அம்மாவோட ஃபோட்டோஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஃபுல்லாக ஃபயரில் தான் அவங்களோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த தீயில் போய் எடுக்கும்போது எனக்கு வந்து அந்த இது புதுசு. ஸோ அது அங்கே கேமரா ஹேண்டில் பண்ணுறதுக்கோ இல்லை வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. மற்றபடி மற்றதெல்லாமே ஆர்டிஸ்ட் கூட ட்ராவல் பண்ணி அவங்க கூத்து கூட போய் அவங்க வீட்டுக்கு போய் கூட இருந்து தான் அப்படியே அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து உங்கள் அக்னி பேசுகிறேன், திருநர் எழுத்தாளர். திருநர் ஆர்கைவ்ஸ், இந்த திருநர் ஆர்கைவ்ஸ் அப்படின்றது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக திருநர் மக்களுடைய வாழ்வியல், குறிப்பாக திருநர் சமூகத்துக்குள்ளேயே மிகவும் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஆதிவாசி மற்றும் தலித் திருநங்கைகளுடைய வாழ்வியல் எப்படி இருக்குது, அண்ட் குறிப்பாக ஆர்டிஸ்ட், அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் அவங்களுடைய வாழ்வியல், அவங்களுடைய வழி எப்படி இருக்குது, அவங்களுடைய பொருளாதார சூழல் எப்படி இருக்குது, அவங்களுடைய கல்வி, மருத்துவம் சார்ந்த இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஸ்டோரியாக வந்து கம்பைல் பண்ணிவிட்டு நம்ம அக்ஷரா சேனல் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபி டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறமேட்டு பூங்குடி மத்தியரசு அதில் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு ஸ்டோரியாக ஃப்ரேம் பண்ணுறதுலேருந்து இதனுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, ஹிஸ்டாரிக்கலி எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்றத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எவிடென்ஷியல் டாக்குமெண்டேஷனும் இங்கே நம்மக்கிட்ட இல்லாதனால தான் வந்துட்டு எங்களுடைய ஐடென்டிட்டி வந்து அகைன் அண்ட் அகைன் வந்து அட்டாக்கிங்காக வந்துட்டு இந்த சமூகம் மீண்டும் இந்த கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்குது. நீ அறுத்து போட்டால் பொம்பளை அடுவியான்ற கேள்வியிலேருந்து இது வந்து தொடர்ந்து இந்த ஒடுக்குமுறை வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இதை வந்து வரலாற்று ரீதியாக வந்துட்டு இந்த வாழ்வியல் எப்படி இருக்குது, அந்த ஒடுக்குமுறைகள் எப்படி இருக்குது, பொருளாதார ரீதியில் எப்படி வந்து பின்தங்கி இருக்கிறாங்க, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் எப்படி இருக்காங்க இவங்க அப்படின்றத வந்து ஆவணப்படுத்துவதனுடைய முக்கியத்துவமாக தான் திருநர் ஆர்கைவ்ஸ் வந்து துவங்கப்பட்டு இவ்வளோ விஷயம் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க. இதில் ஆர்டிஸ்ட்டை தொடங்கி திருநர் சமூகம் பின்பற்றக்கூடிய சடங்குகள், பழக்க வழக்கங்கள் எல்லாமே இங்கே வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. மேலும் ஒரு திருநங்கையாக எனக்கும் இங்கே ஆவணப்படுத்தப்பட்ட திருநங்கைகளுக்கும் உள்ள வேறுபாடு, என்னால் வந்து மிடுக்கா உடை உடுத்த முடியுது, என்னால் லிப்ஸ்டிக் போட முடியுது, என்னால் வந்துட்டு மேற்கத்திய விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க முடியுது. அதுவே கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டான ஆர்டிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருக்க ப்ரிவிலேஜ், எனக்கு இந்த சமூகம் கொடுத்துருக்கக்கூடிய இடம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கு அது கூட கிடையாது. அவங்களுக்கு இங்கே திருநர் சமூகத்தை சுற்றி நடக்கக்கூடிய பாலின அரசியல் கூட அவங்க புரிதல் இல்லாமல், அதை பற்றி தெளிவும் இல்லாமல், அவங்களுடைய வாழ்வியில் அவங்க வந்து நடிப்பு துறையில் அந்த ஆர்ட் ஃபார்மில் வந்துட்டு
அதில் வந்து கிடைக்கிற வருமானத்தில் வந்து தன்னுடைய பொருளாதாரத்தை சரி பண்ணிட்டு வாழக்கூடிய சூழல்ல அன்றாடத்தை கழிக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு ஆர்டிஸ்டோட நிலைமை இருக்கு. அப்போ இதை வந்து சென்சிடைஸ் பண்றது ரொம்ப அவசியமாகவும் இருக்கு. இதை வந்து பொதுமக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப முக்கியமா பார்க்குறோம். அண்ட் இது வந்து இந்த மாதிரி ஒரு 4 அரங்குக்குள்ள முடிஞ்சிடக்கூடாது. நிறைய மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சிகள் நடக்குது, அரசு பொருட்காட்சிகள் நடத்துது. இந்த மாதிரி அரசே வந்து இதை வந்து எடுத்துக்கொண்டு சமூக நலத்துறையோ திருநங்கைகள் நல வாரியமோ யாரோ ஒருத்தர் வந்து அமைப்பு வந்து இதை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுனாக்கா இந்த மாதிரி அரசு நிகழ்வுகளில் வந்து இதை காட்சிப்படுத்துறதுக்கான முயற்சிகள் வந்து செய்யணும். ஏன்னா பப்ளிக் வந்து ப்ராப்பராக இதை விசிட் பண்ணால் மட்டும்தான் இந்த விசிபிலிட்டி வந்து ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரிய வரும். இப்படி டிரான்ஸ் பீப்புளோட லிவ்லிஹுட் இப்படி இருக்குது, இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களோட எஜுகேஷன் இப்படி இருக்குது, அவங்களோட ஹெல்த் இப்படி இருக்குது, இந்த மாதிரி அவங்களுக்கு இதெல்லாம் நீட் அப்படின்றது. இல்லாட்டி அவங்களோட சமூகத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் தெரியுனாக்கா அவங்க பிச்சை எடுப்பாங்க, பாலியல் தொழில் செய்வாங்க. அல்டிமேட்டாக இப்படி தான் இருக்குது. இது அவங்களோட எக்ஸாக்டான வாழ்வியல் என்ன அப்படின்றது புரிதல் ஏற்படுத்துறது ரொம்ப கஷ்டம். என்னதான் நம்ம பக்கமாக பேசினாலும் புத்தகங்கள் போட்டு எழுதி கொடுத்தாலும் பப்ளிக்கு கண்ணால் பார்க்கணும் அந்த விஷயத்தை. அப்போ இந்த மாதிரி ஆவணப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எங்கெங்கெல்லாம் பொதுமக்கள் கூடுறாங்களோ அந்த இடத்துல இதை வைக்க வேண்டியது கட்டாயம். இது அரசுக்கு நம் சார்பாக வந்து தொடர்ந்து நம்ம கோரிக்கை வைக்கிறோம்.